உங்களுக்கு வசனம் பயந்தரணுன்னா நீங்கள் உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறது போல் இந்த வசனத்தை உணரணும். அப்படி நீங்கள் உணர்ந்தாதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதமாக்கி கொள்ள முடியும். அப்படியே 2 கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சோத்ரம் 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 சோத்ரம். என்னுடைய 40 நாள் உபவாச ஜெபத்தின் அல்லேலூயா நாள் ஜெபத்திலே அல்லேலூயா கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமென். 3ஆம் நாளிலே கானா ஊரில் உள்ள கல்யாண வீட்டிலே அற்புதத்தை செய்த ஆண்டவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர், இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொருவருக்குள் உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் சௌக்கியப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மறுமலர்ச்சி உண்டாகும்படி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே வசனத்தை ஒரு நபராக, ஒரு ஆளாக, ஒரு தெய்வமாக எங்களோடு வைத்துக்கொள்ள எங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர் வார்த்தையை அனுப்பினாரே, அந்த வார்த்தை ஆண்டவரே அவர்களை குணமாக்கிட்டு, இயேசுவே அது எங்களுக்காய் சொல்லப்பட்ட வேத வார்த்தை தானே ஆண்டவரே, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு மாலை நேரத்தில் பேசப்படுகிற இந்த சத்தியங்களின் மூலமாய் எங்களுக்குள் ஒரு உயிர் மீட்சி உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தண்ணீர் திராட்சரசமாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை உள்ள வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகனை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காரும். தேங்க்யூ. ஒரு வாரம் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அருமையான பாஸ்டர் அப்போஸ்தலர் பால் முருகேஷ் அவர்கள் இந்த 3 நாட்களும் நம்முடைய மத்தியில் வந்து மிக அருமையான செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த வசனத்தை கருத்தா புரிஞ்சவங்க, உணர்ந்தவங்க, ஏற்றுக்கொண்டவங்க 100 மடங்கு பலன் தருவாங்க. உங்களுக்கு ஒருவேளை அவர் பேசுனது புரியலைன்னா மறுபடியும் யூடியூப்பில் போய் அதை பாருங்கள், மறுபடியும் கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் இன்றைக்கும் மாலை நேரத்தில் பேசப்படுகிற சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது உங்களை ஆசீர்வதிக்கும். இப்பொழுது பாஸ் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். அவருடைய கரங்களை தட்டி. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த 3 நாளே ஐயாவுடைய ஊழிய அழைப்பை கொடுத்து நன்றாக உபசரித்த அருமையான போதகர் ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும், சகோதரர் மார்க்குக்கும் அவருடைய மனைவிக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக தேவ பிள்ளைகள் இங்கே வந்து உற்சாகப்படுத்தினாங்க. இன்னைக்கு காலை ஆராதனையில் அநேகர் தேவாலயத்துக்காக ஜெபித்ததோடு உதாரத்துவமாக காணிக்க கொடுத்து தேவ கட்டுமான பணியை தாங்கும்படியாக ஐயாவுடைய அழைப்புக்கு இணங்க உதவி செய்தார்கள். ஐயாவுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து கைகால் பலனை கொடுத்து நான் அடுத்து வரும்போது தேவாலயம் பணி நிறைவாயிடுச்சையான்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி நாள் கூட்டத்தினுடைய செய்தி தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் யார்? இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் யார்? ஒரு 5 பாயிண்ட்டு, ஒரு 5 நம்பர் உங்களுக்கு சொல்லி விடைபெற போகிறேன். முதலாவது, இயேசுவிடம் வந்து முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களே சீஷர்கள் ஆவார்கள்.
லேலுயா. உலகமே அவரை பின்பற்றி போயிடுச்சுன்னு சொன்னாங்க இயேசுவை. ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையும் போது ஒருத்தனும் வரல. துண்டை காண துடியை காண ஓடிட்டா. அனாதியாக சிலுவையில் தொங்கினாரியா ஒத்தையில். உலகமே பின்பற்றி வந்தது. இயேசுவின் சோதனையிலே, கஷ்டத்திலே, மரணத்திலே அவரோடு கூட இல்லை. அதான் இயேசு சொல்கிறாரு யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். சிலுவையில் இருக்கிறேன் இருப்பான். கெச்சமனே தோட்டத்தில் இருக்கிறேனா இருப்பான். அடி வாங்குறானா அங்கே இருப்பான். திலு அரைஞ்சு கொள்றாங்களா அவனும் அந்த இடத்துல கொல்லப்படுவான். அந்த மாதிரி ஒருத்தன் ஊழியம் செய்தால் அவன் என்னை கண்டிப்பாக பின்பற்றுவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருப்பான். அந்த மாதிரி அவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். ஆகவே எவ்வளவோ பேர் வந்தாங்க. ஏன் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய முதல் அற்புதத்தில் 5000 பேர் புருஷர்கள் மட்டும். இன்னும் பிள்ளைகளையும் சேர்க்கலன்னு இருக்கு. பொதுவாக பெண்களையும் பிள்ளைகளையும் யூதர்கள் பொதுவாக கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. சாப்பிட்ட புருஷர்களே 5000னா அப்போ பார்த்துக்குங்களேன், பொம்பளைகளும் பிள்ளைகளும் எத்தனைன்னு பார்த்துக்குங்களேன். அவ்வளவு அற்புதம் செய்தார். ஆனால் இயேசுவின் பாடுகளில் நான் வந்திருக்கிறேன்னு ஒருத்தனும் வரலை. அந்த சாப்பாட்டுக்காகவே ஒரு கூட்டம் இயேசுவை தேடி வந்தாங்க. யோவான் 6:24 ரவி எங்கே இருக்கிறீர், எங்கே இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டே வர்றாங்க. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலேயே என்னை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதில் 27ஆம் வசனத்தில் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கன்னு சொல்கிறாரு. லேலுயா. 2 காரியங்களை சொல்லி மேலானதை தான் வலியுறுத்துறாரு. உலக காரியங்களை உதாரணமாக சொன்னாலும் அதிலும் மேல்மையான நிலைத்திருக்கிற நீடோடி காலமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையத்தான் அவர் உறுதிப்படுத்துகிறாரு. அதுதான் மேன்மைப்படுத்துகிறாரு, முக்கியப்படுத்துகிறாரு. தவிர இன்னைக்கு உள்ள சில்லண்டிகை மாதிரி, நாதாரிகை மாதிரி, அஞ்ஞானிகளைப் போல உலக காரியங்களை சொல்லலை. இயேசுவை ராஜாவாக்க வந்தாங்க. இயேசு விலகி போனார். அதில் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, யோவான் 6:15. ஏன்னா நல்லா சாப்பாடு கொடுக்குறாரு. இவர் ராஜாவாயிட்டா பரவாயில்ல, சாப்பாட்டு நல்லா நம்ம சமையல் பண்ணாமையே கிடைக்கும். 2 சோம்பேறிக உட்காந்து பேசிக்கிட்டாங்களாம். ஒரு சோம்பேறி சொல்லிச்சான், சுவிட்சு தட்டின உடனே டக்கு 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 டக்குன்னு காய்கறி வெட்டி சோறு பொங்கி அதுவும் டக்கு டக்கு டக்குன்னு டேபிளில் வந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சோம்பேறி சொல்லிச்சான். இன்னொரு சோம்பேறி சொல்லிச்சான், எந்திரிச்சு சுவிட்சு போடுறவன் யார், எந்திரிச்சு போடலாம்ல சுவிட்சு, அது யார்? அப்போ நீதாம்மா சோம்பேறிகளின் தலைவர்னு காலில் விழுந்துச்சான் அந்த அம்மா. இன்றைக்கி இந்த நவீன காலத்தில் எந்த வேலையும் செய்யாத அளவில் சாப்பிட்றதுக்கு தான், அதுக்கு தான் ஹோட்டல் சாப்பாடு அதுக்குன்னு இப்போ ஒரு 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 கூட்டம் கிளம்பியிருக்கு. வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க போன் பண்ணால். இன்னும் என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியல. சாப்பாடு பொங்கி சாப்பிட்றதுக்கே முடியாமல் இருக்கான்னா என்ன செய்ய? அந்த காலத்தில் மல்யுத்தம் பண்ணாங்க. பெரிய கல்லை தூக்கி இலவட்டம் கல்லை தூக்கி எரிஞ்சாங்க, ஜல்லிக்கட்டை அடக்குனாங்க அன்னைக்கு உள்ள வீரர்கள். இன்றைக்கி அந்த சாப்பாடே இன்றைக்கி பேசன் ஆயிடுச்சு. கம்மங்குள் கேப்பக்குள் குளிக்கப்படும் பேசன் ஆயிடுச்சியா. ஒரு காலத்தில் கேவலமாக சொல்லப்பட்ட கூழு, நீ கைதா திங்கணும்னு சொல்லக்கூடிய அந்த உணவு இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்குது. அமெரிக்காவில் பழைய கஞ்சி ஒரு விலையேறப்பெற்ற விலை. பழைய கஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் மண் சட்டியில் வச்சு விற்கிறாய்யா. சட்டி நம்ம நாட்டு சாப்பாடுன்னு சொல்லி. மதுரையில் போனால் பார்த்தீங்கன்னா மதுரை இட்லி கடை, மதுரை பிரியாணி, மதுரை சிகர்தண்டா எல்லாம் சாப்பாடு ராமனாக தான் இருக்கானே தவிர எவனும் கர்த்தரை தேடி ஆண்டவரை தேடுற மாதிரி மேலானவைகளையே தேடுற மாதிரி நான் அது இல்லை. அவன் தான் இயேசுவை ராஜாவாக்க நினைக்கிறான். எல்லாம் நல்லா திங்கலாம்ல.
இயேசு விலகி போனார். சாப்பாட்டு ராஜா இல்லை, லேலுயா, அவர் பரலோக ராஜா. பூசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அதனால் வாயில் போய் வெளியில் போகிற கழிவு பொருளுக்காகவா எவ்வளவு பாடுபடுறான், எவ்வளவு இது பண்ணுறான். வாய்க்கு வகை தேடுறான், நித்திய வாழ்வுக்கு வழி இல்லைன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். வாய்க்கு தான் வகை தேடுறான். அவன் தேவன் வயிறு, அவன் முடிவு அழிவு, அவங்க பூமிக்கு கிடைத்தவங்களே சிந்திக்கிறாங்கன்னு பிலிப்பியர் 3:19 இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளே, உலக சிநேக தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அவங்கள விபச்சாரிகளேன்னு சொல்லி யாக்கோப்பு 4:4 இருக்குது. ஆகவே உலகத்தானை போல அஞ்ஞானிகளை போல நம்ம தெரியாமல் இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவனுக்காக இயேசுக்கிட்ட வரணும். மத்தேயு 5:1 படிங்க. மலை பிரசங்கத்தில் முத அவர் பண்ணுற பிரசங்கம். யார் வந்தாங்க படிங்க. ஏகப்பட்ட ஜனங்கள், திரளான ஜனங்கள் கண்டு அவர் மலையின் மேலே ஏறுறாரு. அவர் உட்கார்ந்த பொழுது பொதுமக்கள் வரல, அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். பொதுமக்கள்லாம் மலை அடிவாரத்திலே நின்றுட்டான். இங்கே 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மலையிலிருந்து இறங்கின போது அங்கேருந்து பின்னாடி போனாங்க. மேலே ஏறல எவனும். சீசர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அல்லேலூயா. அந்த சீசர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் தான் தொடங்குது. உபதேசம் அவருடைய சீசர்களுக்கு தான். கீழிருந்து அறகுறையாக கேட்டவன் தான் யார்? பொதுமக்கள். சீசர்கள் இயேசுவின் பக்கத்திலேயே இருந்து உபதேசம் கேட்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் சீசர்கள் ஏறக்குறைய 82 சீசர்கள் இருந்தாங்க, 12 அல்ல. லூக்கா 9 12 அப்போஸ்தலர், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமிச்சார் இருக்கு. மொத்தம் 82 சீசர்கள். 82 சீசர்களை நெருக்கி பிடிக்கிறாரு, சத்தியத்தை கொடுக்குறாரு. அவங்களால நிற்க முடியல. 60ஆம் வசனத்தில் யோவான் 6:60 சொன்னாங்க, இது கடினமான உபதேசமாக இருக்குது, எவன்டா அதை கேட்பான்? இயேசுவின் உபதேசம் கடினம்னு சொல்கிறவன் நல்லவனாக இருப்பானா? அப்போ இயேசு விளக்கம் கொடுக்குறாரு. கடின உபதேசம்னு ஏன் சொன்னாங்கன்னா, என் 58 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை குடிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஏன்னா அவங்கெல்லாம் இயேசு கண்டிப்பாக ராஜாவாயிடுவார், நம்ம எல்லாம் என்ன ஆயிடுவோம், மந்திரி ஆயிடுவோம்னு வந்தவங்களாக்கும். இவர் கடைசியில் என்ன சொல்கிறாரு? விலகி போகிறாரு. ஏன்யா அப்போ எதுக்குயா வந்தேன்னா, சாகத்தான் வந்தேன். அப்போ எங்களுக்கு என்ன இருக்குது? என் மாம்சத்தை பூஜித்து என் ரத்தத்தை குடிங்கடான்னு சொல்லிட்டார். நீ இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது, இவர்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்லை. கடினம். ரத்தத்தை குடிக்க சொல்கிறாரு, மாம்சம் பிடிக்க சொல்கிறாரு. இவங்கெல்லாம் சீசர்களா? பேருக்கு இருந்தவங்க, பேருக்கு சீசர்கள். நீங்கள் பேருக்கு ஊழியக்காரன் எத்தனை பேர் இருக்கான்? 10 பேரை வச்சு கொட்டு அடித்தா பொழைச்சிடலாம்னு நினைக்கிறவன் எத்தனை பேர்? பெட்டி கடை மாதிரி ஐயா ஒரு வீதிக்கு 10 சபை இருக்குய்யா சென்னையில். எல்லாம் இந்த மாதிரி இங்கேருந்து திருட்டிட்டு போகிறது, அங்கேருந்து அவன் அள்ளிட்டு போகிறது, அங்கேருந்து ஊழியக்காரனை பார்த்தாலே பயமாக இருக்கு. இப்போ இந்த அளவில் வகுத்துக்காக ஊழியம் செய்கிறேன். ரோமர் 16:28 போட்டிருக்கு, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் 18 தாங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசைப்பினாலும் இச்சக பேசினாலும் யாரை வஞ்சிக்கிறாங்க? கபடி இல்லாதவர்களை வஞ்சிக்கிறலாம் இருக்கிறாங்க. ஏம்மா யார் கபடி இல்லாதன்னா தற்கூரி பாவம், முட்டா பையன், சின்ன பிள்ளை மாதிரி இவங்களை தான் ஆட்டை போடுவான். நய வசனிப்புன்னா கவர்ச்சிகரமான வார்த்தைகள்னு அர்த்தம். அப்போ தான் நான் காசு கொடுப்பான். ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி கடன் வாங்க போகிறவன் அவனை குண்டக்க மண்டக்கவா வஞ்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு போய் கேட்பான். அவனை குளிப்பாட்டி அவனை சிரிக்கி வச்சு, நல்லவர் வல்லவர் ஜமானு பெரிய 4 பிட்டை போட்டு அவன் மனசு சந்தோஷமான உடனே
ஐயா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க இந்த மாதிரி, அப்போ தான் வேல்யூ கொடுப்பான். அந்த மாதிரி ஊழியக்காரே ஒரு விசுவாசியை பாலிஷ் பண்ணுறான்னா, நவனமாக பேசுகிறான்னா, இச்சக பேசுகிறான்னா, ரொம்ப சிரித்து சிரித்து பேசுகிறான்னா, அவன் மனசுக்கு இதமாக ஏற்றதாக பேசுகிறான்னா, ஏதோ அவங்கிட்ட ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. ஒரு தகப்பன் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறான்? ஏமாற்ற முடியுமா? இச்சக பேச்சு பேச முடியுமா? ஏமாற்ற முடியுமா? கடினமாக தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? சிச்சை இல்லாவிட்டு அந்த பிள்ளை வேசி பிள்ளைகன்னு இருக்கு. தகப்பில்லாத பிள்ளைக, தகப்பை இருந்தால் சிச்சிப்பான். இயேசு ஒரு நல்ல இரட்சகராக, மூத்த சகோதரனாக சீசர்களை உண்மையாக நேசிப்பதுனாலே சத்தியத்தை சொல்கிறாரு, உண்மையை சொல்கிறாரு. அது அவங்களுக்கு கடினமாக இருக்குது. விளக்க வேற சொல்கிறாரு, இருக்க முடியல. போகணும்னு தீர்மானம் பண்ணவன் இருக்க மாட்டான். ஐயா தெரிஞ்சுக்குங்க, போகணும்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான்னு வைங்களேன், எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் இருக்கவே மாட்டான். 66 யோவான் 6:66 3 6 வருது. அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவரோட கூட நடவாமல் சொல்லுங்க. அந்த 3 6 வருதா? யோவான் 6:63 6 இருக்கிறவன் இருக்க மாட்டான். 666 மிருகத்தினுடைய இலக்கு. இந்த அந்திக்கிறிஸ்துடைய ஆவி உள்ளவன் நீங்கள் எவ்வளோதான் பேசினாலும் விளக்கம் கொடுத்தாலும் போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டா போயிடுவான். அதான் இயேசு சொல்கிறாரு, என் பிதா அருளை ஒருத்தன் பெறாவிட்டா அவன் தானா என்கிட்ட வரமாட்டான்னு சொல்கிறாரு. என் பிதா நாட்டெல்லாம் வேரோட பிடுங்கப்படும் சொல்கிறாரு. அந்த 67ஆம் வசனத்தில் பன்னிரவரை பார்த்து நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா? கெஞ்சலை, ஐயா முக்கால்வாசி போயிடுச்சு, இன்னைக்கு காவாசி வச்சு தான் கொட்டடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கெஞ்சலை கெதறல. போகிறீங்களான்னு தான் சொல்கிறார். போறியா? போறியா? பேதுரு என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துலையா போவோம்? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அல்லேலூயா. சாப்பாடு உண்டுன்னு சொல்லலை, சுகம் உண்டுன்னு சொல்லலை, இவர் அற்புதம் செய்கிறாருன்னு சொல்லலை, எதையும் சொல்லலையா. உம்முடைய கிட்ட நித்திய ஜீவன் வசனம் இருக்குது. இதுதாயா சீசன். அல்லேலூயா. நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம். போனவன் அறிந்தும் விசுவாசித்தாங்க, இருக்கலை, ஓடிட்டான். நம்ம சபையை விட்டு எத்தனையோ பேர் போயிட்டாங்கன்னு ஐயா ரொம்ப வேதனையோடு என்கிட்ட சொன்னார். அறிஞ்சாங்க, விசுவாசிக்க தான் நிற்கணும்ல, ஓடிட்டான்ல. சத்தியம் இருக்குது, சத்திய சபை இருக்குது, சத்தியம் சொல்கிறவன் கொஞ்சம் மெலிவி நம்மளை உள்ள பாண்டமாக இருக்கலாம். மனுஷன் தானே ஐயா, மனுஷன் தானே. ஒரு தகப்பனை விட்டு அவன் போவானா? ஒரு தாயை விட்டு போவானா? அவன் நண்பனை விட்டு போவானா? நன்றி இல்லாமல் போயிட்டாங்களே. இருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்குள்ளே ஒருத்தன் பிசாசியாக இருக்கான்னு 70ஆம் வசனத்தில் யூதாசா சொன்னார். இருக்கிறீங்க, ஆனாலும் ஒருத்தன் அண்டர் கவுண்ட்லேயே போகாமல் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறான், எங்கே எப்படி இருக்கான், பிசாசியாக இருக்கான்னு சொல்கிறார். யூதாசா சொல்கிறாரு. யூதாசு வேதவார பரிசையிலேயே ஒரு தொடர்பு, ஏசுகிட்டு சீசன்னு ஒரு தொடர்பு, 2 நினைவில் இருந்தான். அங்கே டீல் பேசுகிறான். எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க, காட்டி கொடுக்குறேன், எங்கே வரணும், எங்கே போகணும், அங்கே டீல். இங்கே ஏசுகிட்டே ஏசுவே குருவே. இங்கே இயேசுவுக்கு தெரியும், மற்ற சீசர்களுக்கு தெரியாது. இயேசு சொல்லியிருந்தா அங்கேயே பேதுருவை நச்சு எடுத்துருப்பான். நம்ம முரட்டு சுபாவம், பேதுரு மோசமானவன். சொல்லலை இயேசு, இயேசுவை காட்டி கொடுப்பான்னு இயேசுவுக்கு தெரியும். அவனை இயேசு காட்டி கொடுக்கவில்லை. அதுதான் இயேசு. அவன் மனம் திரும்பி நல்லவனாக இருந்தால் மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பி இருந்தால் இந்த வசனம் எப்படி நிறைவேறும்னு சிலர் சொல்கிறாங்க. அந்த 70 பேர் ஓட்டான்ல அவன் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு போகிறான். இங்கே தான் நிறைவேறணும்னு அவசியம் இல்லை. யாரை கொண்டாகிலும் வசனம் நிறைவேறும்.
இவனுக்கு நிறைவேறணும்னு தேவையில்லை. இவன் திருந்திருந்தா, மனம் திரும்பியிருந்தா, உணர்ந்திருந்தா. ஏன் திருந்தலைன்னா, ஏன் பிசாசின்னு சொல்கிறாருன்னா, இவனுக்குள்ளே சாத்தான் புகுந்துட்டான். யோவான் 13:2 அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் இருதயத்தை தூண்டுறான் இருக்கு. தூண்டுறான் மெல்ல. தூண்டும் போது அவன் என்ன செஞ்சுருக்கணும்? யாக்கோப்பு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இருக்கு. எதிர்த்து இயேசுவின் நாமத்தில் ஏன் குருவையாக காட்டி கொடுக்கறதுக்கு நீ நினைக்கிற? ஏன் இருதயத்தில் அப்படி தோணுத? அப்போ ஏன் எண்ணம் கிடையாது, பிசாசு எண்ணம் தான்னு இயேசுவின் நாமத்தில் போனா ஓடி இருக்கும். அவன் இடம் கொடுத்துட்டான். 27ஆம் வசனத்தில் உள்ளே புகுந்தான். 27 பார்த்தீங்கன்னா, சாத்தான் இருதயத்தை புகுந்த உடனே இயேசு சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டியது சீக்கிரமாக செய்யின்னு சொல்கிறார். சாத்தானை பார்த்து போய் சொல்கிறாரு, சாத்தானே என்னை காட்டி கொடுக்க, என்னை கொல்லணும்னு தானே வகை தேடுற, செய், நான் ரெடி, அதுக்கு தான் வந்திருக்கேன். இயேசு ஓடலை. மாம்சீகத்தில் வியாகுலப்பட்டு ஜெபிச்சார் தவிர, அதான் மாம்சம் சொல்கிறது, மனுஷகுமாரன் சொல்கிறதுக்கு அதான் அடையாளம். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு ஒப்பு கொடுத்தாரு. எபிரேயர் 10:7 தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்க. பழைய ஏற்பாட்டில் அது நிறைவேற்றணுமே. நான் அதுக்கு தானே வந்திருக்கேன். தீர்க்கதரிசனங்களையாவது நியாயப்பிரமாணையாவது அழிக்க வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்தேன்னு மத்தேயு 5:17 சொன்னாரே, அதுதான். கடைசியில் சிலுவையில் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிந்தது என்று தலையை சாய்க்கிறார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் இயேசுகிட்ட நிற்கணும். அவன் தான் யா சீசன். மத்தேயு 24:13 படிங்க. மத்தேயு 24:13 கடைசி காலத்தை பற்றி இயேசு சொல்கிறாரு தம்முடைய சீடர்களுக்கு. என்ன சொல்கிறாரு? முடிவு வரையந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிற்கணும். சீசராக்கி ஞானசாரம் கொடுத்தாருன்னு சொல்லும் போது, சீசராகும் போதே அவன் ரட்சிக்கப்பட்டான்ல. அப்போ கடைசி வரைக்கும் நிற்கணும்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ரட்சிப்பில் 3 விதம் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதே குற்றமற்றதாக இருப்பதாக. அல்லேலூயா. 3 காரியம் சேர்ந்தது தான் மனுஷன். ஆவி, ஆத்துமா, சரீரம். ரட்சிக்கப்பட்டதே ஆத்துமா. புரிஞ்சுக்குங்க. இதை செத்தது ஆத்துமா தான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும்னு சொல்லி எசேக்கியேலில் போட்டிருக்கு 18:20. ஆதியாகமம் 2:17 இந்த புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். 2 சாவ சொல்கிறாரு. பூசித்த உடனே செத்தாங்களா? பூசித்த உடனே செத்தது ஆத்துமா. ஆத்துமாவில் செத்துட்டான். ஆவியில் செத்துக்கிட்டே வந்தான். அதான் போய் ஒளிஞ்சான்ல இருட்டில். கடைசியில் சரீர சாவு ஏற்பட்டது. ஆதியாகமம் 5:5 930 வருஷம் இருந்து புரோசனமில் செத்தே போயிட்டான். ரட்சிப்பு தொடங்கும் போது அப்படித்தான் தொடங்கும். ஆத்துமாவில் தொடங்குது. வசனம் இருக்கா? இருக்குது. வசனம் இல்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன். 1 பேதுரு 1:8 அவரை காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறீங்க, அவரை தரிசியாமல் இருந்தும் அன்பு கூறுறீங்க, சொல்ல முடியாத விசுவாசமாக இருக்கீங்க. 9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. என்ன ரட்சிப்பு? ஆத்துமா. முதல்ல ஆத்துமா ரட்சிக்கப்படுது, அப்புறம் ஆவியில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் முடிவு வரைந்து அதில் நின்னான்னா கடைசியில் ரட்சிப்பு சரீரம். சரீரம் அதுதான் மறுரூபப்படுறதுன்னு சொல்கிறது. சாகும் வரைக்கும், நம்ம பரலோகத்துக்கு போகும் வரைக்கும், நம்ம சரீரம் மறுரூபமாகும் வரைக்கும் இந்த சரீர இச்சைகள் ஒருத்தங்கிட்ட இருக்கத்தான் செய்யும். அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கலாம், பரிசுத்தவானாக இருக்கலாம், நீதிமானாக இருக்கலாம், பெரிய தேவ பிள்ளையாக இருக்கலாம், அவனுக்கும் இது பொருந்தும். ஏன்னா அவன் மாம்சம் மறுரூபம் ஆகாதனால மாம்சத்தின் சிந்தை இருக்கத்தான் செய்யும். இருக்கவே இல்லை, நான் ரொம்ப நல்ல வேணா பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரியே எண்ணம் இல்லை பாஸ்டர்,
அப்படியே நான் ரொம்ப இதாக இருக்கான்னா பொய் சொல்கிறான். அவனால் செயல்பட முடியாவிட்டாலும் ஏன் எண்ணத்தில் நினைக்கலையான்னு அவன் சொல்ல முடியாது. அதனால் அவன் பாவியோ குற்றவாளியோன்னு கர்த்தர் கருத மாட்டார். மாம்ச சிந்தை அதுதான் தெரியும் அவருக்கு. மாம்சத்தினாலே கிரிகளை ஒவ்வொரு நாளும் அழிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்குது. டெய்லி ஷேவிங் பண்ணணையா சாகும் வரைக்கும் என்ன செய்ய முடியும்? அது மாதிரி தான் திடீர்னு இச்சை ஏற்படும், உலக காரியங்கள் ஏற்படும். எத்தனையோ பாவத்தில் ஏதாவது ஒரு பாவம் நம்ம மாட்டத்தானே செய்வோம், மனுஷன் தானையா. அதனால் அவன் ரட்சிக்கப்படாதவன் அந்த அர்த்தம் இல்லை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம் தெரியுமா? மேலானதே யோசிப்பான், மேலானதே சிந்திப்பான், பரலோகத்தையே யோசிப்பான், ஊழியத்தையே யோசிப்பான், ஆண்டவருடைய பாட்டு கண்ணீர் விட்டு அழுவான். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்படுறோம்னு பட்டுட்டோம், ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு அர்த்தம். மேலானதையே இழுக்குது. ஆனால் சரீரம் ரட்சிக்கப்படலைன்னு சொல்கிறதுக்கு அடையாளம் இன்னும் பாவம் இருக்குது, இச்சை இருக்குது, இன்னும் பொய் சொல்கிறோம், இன்னும் பல்ட்டி அடிக்கிறோம், இன்னும் சில காரியம் மறைச்சி வைக்கிறோம், இன்னும் சில கோக்குமாக்கு அரசியல்வாதி மாதிரி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இன்னும் சில காரியம் நமக்கே மனச்சாட்சிக்கே தெரியும். காரணம் சரீரம் ரட்சிக்கப்படலை. அதை புரிஞ்சுக்கங்க. அதனால் நீங்கள் குற்றவாளின்னு சொல்லலை, நிற்கணும். கடைசி வரைக்கும் நின்னா ஆத்திமா ரட்சிக்கப்பட்டது போல ஆவி ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வர்ற மாதிரி சரீரம் முடிவு வரைந்த நின்னீங்கன்னா சரீரத்தில் ரட்சிக்கப்படுவீங்க. அதான் சரீர மீட்புன்னு சொல்லி ரோமர் 8:23 இருக்குது. சரீர மீட்பு புத்திர சுவிகாரம் வருகிறது காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்னு அங்கே பவுல் சொல்கிறான். ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட இந்த முதல் பலன் தான் ஆத்துமா ரட்சிப்பு. விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள் போட்டிருக்கு. முதல் பலன் அது பெற்றவே சரீர மீட்பு அடைய காத்திருக்கணும், நிற்கணும், கடைசி வரைக்கும் நிற்கணும். துண்டை காணா துணியை காணான்னு இடையிலேயே ஓடக்கூடாதியா. சபை விட்டு போகலாம், பாஸ்டரை விட்டு போகலாம், சத்தியத்தை விட்டு போகக்கூடாது. லேலுயா. ஆகவே சத்தியத்தில் முடிவடைந்து நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி அந்த சரீர ரட்சிப்பையும் சேர்த்து மத்தேயு 24:13 சொன்னார் தவிர வேறு அல்ல. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் யார் என்ற தலைப்பில் இயேசுகிட்ட வந்து கடைசி வரைக்கும் அவர்கிட்ட சத்தியத்தில் கடைசி வரைக்கும் நிற்கணும். லேலுயா. ரெண்டாவது பாயிண்ட்டு இயேசுவின் சீசன் யார் என்ற தலைப்பிலே குருவுக்கு மேற்பட்டவன் சீசன் அல்ல. குருவுக்கு மிஞ்சின சீசனான்னு கேட்குறாங்களே சிலர். குருவுக்கு மேற்பட்டவன் சீசனாக இருக்க முடியாது. லூக்கா 6:40 படிங்க. லூக்கா 6:40 டக்குன்னு எடுத்து படிங்க. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. கவனிங்க. தேறினவன் எவனும் குருவை போல, குரு அல்ல. நல்லா அதை புரிஞ்சுக்குங்க. குருவை போல அவன் சொல்லிக்கலாமே தவிர குருவுக்கு ஈக்குவலாக நானும் குரு தானே அவன் சொல்ல முடியாது. அந்த குரு யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். மத்தேயு 23:10 சொல்கிறாரு, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். நம்முடைய தமிழ் புலவர்கள் சித்தர்கள் இந்த குருவை பற்றி நிறையா பாடியிருக்காங்க. அதனால் நம்ம இங்கே தான் சொல்லியிருக்கு, அதெல்லாம் அந்நியம், அதெல்லாம் வேறான்னு நீங்கள் தயவு செய்து நினச்சிடாதீங்க. நம்ம தமிழ் புலவர்கள் சித்தர்கள் அருமையாக இந்த குருவை பற்றி வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, சற்குரு, நல்ல குரு, சுத்த குரு, எவ்வளவோ காரியம் இருக்குது. அது பவுல் சொல்கிறான். அப்போஸ்தலர் 17:28 உங்கள் புலவர்களும் கூட சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்காங்க. அவருக்குள்ளே தான் நாம் அசைகிறோம், இருக்கிறோம், அவருக்குள்ளே தான் எல்லாமே நடக்குது. அந்த தேவன் தான் எல்லாருக்கும் தேவனாக இருக்கார். அவர் ஒரே இரத்தத்தில் தான் எல்லாரையும் துணங்க பண்ணியிருக்கிறாரு. பூமியின் மீது எங்கும் கூடியிருக்க செய்தவர் அவர் தான். கடைசி காலத்தில் நியாயந்தீர்ப்பு செய்ய ஒருவரை நியமிச்சிருக்கிறாரு. 31 அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினதுனாலே அதனுடைய நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணிட்டாருன்னு சொல்லி இயேசுவை சொல்லி முடிக்கிறான்.
லேலுயா. உங்கள் புலவர்கள் என்று புறஜாதிகளுடைய புலவர்கள் கர்த்தரை சொன்னதாக இங்கே ஒரு குறிப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, அறியப்படாத தேவன் ஒரு புஸ்தகம் எழுதி வெளியிட்டேன். 2000 காப்பி அடித்து இப்போ ஒரு காப்பி கூட, ஒரே காப்பி தான் ஐயா கிட்ட கொடுத்துட்டேன். பெரிய அசைவு எழுப்புதல் உண்டாகி அநேக இந்துக்கள் முகமதியர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னும் அந்த நல் நூல்கள் தேவை, அந்த புக்கு தேவை. லேலுயா. ஆகவே கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகள் மாத்திரமல்ல, குருவுக்கு மேற்பட்ட சீசனாக நம்ம மாறிடக்கூடாது. 46ஆம் வசனத்தில் லூக்கா 6:46 என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லியும் நான் சொல்கிறபடி ஏன் செய்யாமல் போகிறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு. பாட்டெல்லாம் நல்லா பாடுறீங்க, ஆனால் ஏன் சொல்படி எவனும் ஏன் கேட்குறது இல்லைன்னு சொல்கிறாரு. அவன் மிஞ்சின குரு. ஆகவே குருவை போல ஒரு வேலை அவன் வளர்ச்சியை ஒரு வேலை இருக்கலாமே தவிர குருவுக்கு சமமாக, குருவுக்கு மேற்பட்டவனாக அவன் நினைக்கவே கூடாது. இயேசு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி என்ன ரூபம் எடுத்தார்? மனுஷ சாயலாகி மனுஷ ரூபம் எடுத்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அதனால் தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் பேரையே இவருக்கு தர்றேன்னு சொல்லிட்டார். எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்கள் இவருக்கு முன்னாடி நடக்கணும். நாவுகள் முழுவதும் கர்த்தரென்று இவரை அழைக்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதா தந்தருளினார். எந்த அளவில் தாழ்த்தினாரோ அந்த அளவில் இயேசு உயர்த்தப்பட்டார். அதான் இயேசு சொல்கிறாரு, ஒருத்தன் உன்னைய அழைச்சான்னா முதன்மையான இடத்துல உட்காராதேன்னு சொல்கிறாரு. அப்படி உட்காந்தா ஒன்றிலும் அதிகமான கணத்துக்குரிய ஒரு ஆள் வந்தால் நீ எந்திரிக்க வேண்டியது இருக்கும், அது உனக்கு கேவலமாகும். நீ தாழ்ந்த இடத்துல போய் உட்காரியா, உட்காந்தா அவர் ஐயா ஏன் கீழே உட்காருங்க, இந்த சேரில் உட்காருங்க, அப்போ எல்லாரும் முன்னாடி உனக்கு ஒரு கனம் உண்டாகும். எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. நான் உங்களுக்குள்ளே போதகரும் ஆண்டவருமா இருக்கேன், ஆனால் நான் பணிவிடக்காரனாக இருக்கேன்னு சொல்கிறார். முதன்மையாக இருக்கிறவன் எவனும் பணிவிடக்காரனாக இருக்க கடவா. நீ முதன்மையாக இருக்க விரும்புனா பணிவிட செய். அது ஒரு கேவலமாக நினைக்கக்கூடாது, அது ஒரு அசிங்கமாக நினைக்கக்கூடாது. இயேசு எல்லாருடைய காலை கழுவுனாரே, அதை விட ஒரு தாழ்மையை பார்க்க முடியுமா உலகத்தில்? சீசருடைய காலெல்லாம் கழுவுறாரு. இன்னைக்குள்ள தலைவன்லாம் என் காலை அமுக்கி விடுறான்னு சொல்கிறான். இயேசு எல்லாருடைய சீசருடைய காலெல்லாம் கழுவுறாரு. கழுவிட்டு உட்காந்துட்டு கேட்குறாரு, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவிடுதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு என்ன செய்தேன்? மாதிரியை காண்பித்தேன்னு யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 14-15 சொன்னார். எவன் செய்கிறான்? இன்னைக்கு எவன் செய்கிறான்? அந்த வார்த்தையவே எடுத்துட்டானே, திருவிருந்துன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டானே, ராபோஜனம்ன்ற வார்த்தையே எடுத்துட்டானே ஐயா. அப்போ தானே இதெல்லாம் வரும், செய்ய வேண்டியது வரும். எவ்வளவு தந்திரம் பாருங்க. நம்ம அந்த தந்திரத்தில் உட்படக்கூடாது. சுதாரிங்க, வெளியே வந்துருங்க. ஆகவே குருவுக்கும் மேற்பட்டவன் சீசனாக இருக்கக்கூடாது. பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளனானா பாருங்க. இயேசு யார், பேதுரு யார்? மத்தேயு 16:23 படிங்க. இயேசு சொல்கிறாரு, சிலுவை மரணம் எனக்கு வரப்போகுது, பாடு எனக்கு வரப்போகுது, எருசலேமிலே மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியினாலும் நான் வந்து பாதிக்கப்பட போகிறேன், ஆனாலும் உயிர் தெழுவேன், 3ஆம் நாள் வந்துடுவேன். சீசர்களுக்கு உள்ளதை சொல்கிறார், மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறார். பேதுரு என்ன சொல்கிறான்? ஒரு சீசன் தேவனுக்கு ஏற்றவளை யோசிக்கணும், மனுஷனுக்கு ஏற்றவளை யோசிக்கக்கூடாது. 22 பார்த்தீங்கன்னா, இது உமக்கு சம்பவிப்பதில்லை, நடக்கக்கூடாது, தேவ சித்தத்துக்கு விரோதமாக பேசி இயேசுவை மெச்சுற மாதிரி, பாராட்டுற மாதிரி, இவர் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி, இவரை கடிந்து கொள்ள
தொடங்கினான். அது மாதிரி சிலர் காக்கா பிடிக்கிறதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு அடேங்கப்பா ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அவங்கிட்ட பெரிய டேஞ்சர் இருக்குதுன்னு அர்த்தம். சாதாரணமாக யதார்த்தமாக இருக்கிறவன் நம்பலாம். ரொம்ப மெச்சி ரொம்ப பாராட்டி ரொம்ப தூக்கி பிடிக்கிறான்னா அவனை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. எல்லாரும் வஞ்சா பரவாயில்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுறோமா வையப்படுறோமா பாக்கியவான்களாக மாறிடுவோம். எல்லாரும் புகழ்ந்தா அதான் டேஞ்சர், உங்களுக்கு அதுதான் ஆபத்து. இன்றைக்கி உள்ளவன் புகழ்ச்சி தானே விரும்புகிறான். கிரீடம் வைக்கிறான், இப்போ பொன்னாடை போர்க்கிறான், அடேங்கப்பா பூமாலையை போடுறான், எல்லாரும் கையை தட்டுங்க கையை தட்டுங்க. நீ நான் சொல்கிறது நல்லா இருந்தா அவனே தட்டுவான்ல, நீ ஏன்டா தட்ட சொல்கிற குரலி வித்தக்கார மாதிரி. கையை தட்டுங்க தட்டுங்களே தட்டுங்களே, அவன் மூஞ்சி முகரையும் மாதிரி. ஆகவே புகழ்ச்சியை விரும்பாதே, இகழ்ச்சி அடைஞ்சிருவ. இயேசுவுக்கு நல்ல பேர் வாங்கிறதுக்காக இவன் இயேசுவையே ஓவர்டாக் பண்ணி கடிந்து கொள்ள தொடங்குறான். கடினமாகவே சொல்லிட்டார் இயேசு. இந்த மாதிரி பேதுருவை இயேசு சொன்னதே இல்லை. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ இதை விட ஒரு வார்த்தை வையணுமா? ஏன்னா அவனுக்குள்ளே பிசாசு நுழைஞ்சி பேசுகிறான். பேதுருவை பயன்படுத்தின பிசாசி உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியும். அது அவனுக்கு லேசான காரியம். நாம் தெளிந்த புத்தியாக இருந்து இந்த நினைப்பு வேதவசனத்துக்கு பொருத்தமான நினைப்பா இல்லை என் சுய நினைப்பா, இதை நினைச்சோம் தப்பிச்சிருவோம். லேலுயா. அதுக்கு தான் ஏன் வசனம் கொடுத்துருக்கு, அதுக்கு தான் சத்தியம் கொடுத்துருக்கு. உங்கள் எண்ணங்கள் முழுவதும் இந்த சத்தியத்தோடு இணைச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணம் தவறு அப்படின்னு தெரிஞ்சிடும். மனசனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி இருக்குது, ஆனால் முடிவு மரணம்ல இருக்குது. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படின்னு போட்டிருக்கு, முட்டா பையன் இருக்கு. ஒருத்தன் சிலர் சொல்லுவாங்க, என் மனச்சாட்சிக்கு நான் நல்லா இருக்கேன். உன் மனச்சாட்சி தூக்கி குப்பையில் போடுறா. ஓ பார்வைக்கு நீ நல்லா தான் இருக்கும், தேவனுடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிறாய்? வசனத்தோட ஒப்பிடு, உன் இருதயம் எப்படி இருக்கு? தாவீது ரொம்ப நல்லவன், கெட்டிக்காரன், பெரிய ராஜா, இருதயத்துக்கு ஏற்றவன், கோலியாத்த கொண்டவன், பெரிய பரிசுத்தமானமான்னு நினைச்சான். நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்லி அவன் பாவத்தை உணர்த்தும் போது தான் ஐயையோ அப்பா இவ்வளோ பாவியா இவ்வளோ கொடூரமா, அந்த அளவில் உணர்வு இல்லாதமா அவன் இருந்திருக்கான். ஐயா ஒரு பிள்ளை உருவாகிற அளவில் எத்தனை மாதம் ஆகிருக்கும். கெடுக்கும்போது தெரியாதா? இன்னொருத்தன் மனைவின்னு தெரியாதா? அவனை கூப்பிட்டு விட்டு தண்ணி அடித்து ஆட விட்டானே அது தெரியாதா? அவன் கையிலேயே சீட்டு எழுதி அவனை கொல்ல சொன்னானே இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? தெரியலையா? என்னடா தெரியல? கடைசியில் ஊழியக்காரன் சொல்லும் போது அவன் கடவுளுக்கு பயந்ததுனால நல்ல வேலை அவனை ஊழியக்காரனை ஒன்றும் செய்யலை. இவனும் தயங்கி தயங்கி கதையெல்லாம் போட்டு ஏதோ சொல்லுவோம், முடிஞ்ச அளவில் கொன்றுவாங்க. ராஜாக்கள் ரொம்ப மோசமானவன், அவன் சொன்னது தான். அன்று கொல்றவன் தான் ராஜா, நின்று கொல்றவன் தான் கர்த்தர்னு ஒரு பழமொழி இருக்குது. உடனே அவுட்டு தான். அதனால் ஊழியக்காரே பயந்து பயந்து ஊமானம் சொல்லி அது இதுன்னு சொல்லி ஆட்டுக்குட்டி அது இதுன்னு சொல்லி நீ தான் அவன் அப்படி சொல்லும் போது ஐயோ அப்பா. இன்னொருத்தனை சொல்லும் போது அவனை வெட்டு குத்து, அப்படியே அவன் செஞ்சான். ஒரு ஆட்டுக்குட்டியவா திருடுனா? அடியேங்கப்பா மற்றவனுக்கெல்லாம் நியாயம் பேசுகிறான், நீ தாண்டான்னு சொல்லும் போது ஐயோ அப்பா நம்ம தானா? தேவ வசனத்தை சொல்லும் போது ஒரு ஊழியக்காரன் உணர்த்தப்படும் போது மனம் திரும்பணும். இந்த மாதிரி உதாரணமாக தான் நம்ம பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிறோமே தவிர தாவீதை போல நடனமாடி நாளைக்கு என்ன பாடுவான்? தாவீதை போல ஒப்பாட்டிகளை வைப்பேன் அப்படி பாட்டு எவ்வளோ நேரம் ஆகும்யா பாடுறதுக்கு? தாவீதை போல இன்னொருத்த மனைவியை கெடுப்பேன், தாவீதை போல அவன் புருஷனை கொல்லுவேன், இப்படி பாடி திரிஞ்சுக்கிட்டு இருந்த வந்தானையா. இன்னொருத்தன் மனைவியை கையும் கழுவுமா, மனைவி பிள்ளை இருக்கும்போது கையும் கழுவுமா ஒரு லாட்ஜில் அடிபட்டு அகப்பட்டு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவன் இன்னொருத்தன் பொம்பளையோட இன்னொருத்தன் மனைவியோடு இருந்தான். ஏன்னா அப்படி ஆடினவன், அவனுக்கு அது தப்பாக இதாக தெரியாது. ஐயா காலையில் அருமையாக விளக்கம் கொடுத்தாரு. சாலமோனு 1000 மனைவி வச்சுருந்தான், எனக்கு 500 தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி
யாக்கோப்பு 4 மனையை வச்சுருந்தான், நான் 2 தானே வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்ன மாதிரி இல்லை இப்போ கதியில் இருக்குது. அவனுக்கு எப்படி அது பாவம்னு தெரியும்? அது எப்படி அவன் குற்றம்னு தெரியும்? அவன் மண்டை வெட்டு, அவன் டான்ஸு, அவன் ஆட்டம், அவன் பொம்பளைகளை இப்போ ஏதோ ஒரு பொம்பளை பிறந்த நாள் கொண்டாடிச்சான், அணைச்சி ஆசீர்வதிக்கிறான். ஐயா ஒரு வயசு பொம்பளைய என்னத்தை சொல்கிறது? அவன் மனைவியோடு இருந்ததெல்லாம் பகிரங்கமாக ரொம்ப சினிமாக்காரன் கூட தோற்றுருவான் போல் இருக்கு, அப்படி போட்டுக்கிட்டு இருக்கான். ஊழியக்காரன்னு அவனுக்கு பேர். குருவுக்கு மேற்பட்டவன் சீசன் அல்ல. இயேசுவின் தாழ்மையை பாருங்கள், அவருடைய உபதேசத்தை பாருங்கள், அவர் நடவடிக்கையை பாருங்கள், நடத்தையை பாருங்கள், பேச்சா பாருங்கள், செயல். என்னைக்காவது சிரிச்சாரா? ஈன்னு சிரிச்சாரா? விசில் அடித்தாராயா? பரியாசம் என்னைக்காவது அவர் வந்து கேலி பண்ணி லந்து பண்ண மாதிரி இருக்கா? எளியா பரியாசம் பண்ணான்னு போட்டிருக்கு. 450 தீர்க்கதரிசிய ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பாகாலே வா வான்னு. அவன் லந்து அவன் பரியாசம் பண்ணானே போட்டிருக்கு. புதிய ஏற்பாடு உபதேசம் என்ன தெரியுமா? எபேசியர் 5:4, பரியாசம் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா. இயேசு ஸ்தோத்திரம் செய்தார். ஸ்தோத்திரம் பிதாவே, இப்படி செய்வது ஒரு திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது. ஆகவே எலியாவின் தேவன் என் தேவன் இனிமேல பாடாத, தாவிதை போல நடனமானே இனிமேல நீ ஆடாத, மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு குருவை போல மாறிடு. குருவாக மாறிடாத, குருவை போல மாறு. அல்லேலூயா. 2. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் யார் என்ற தலைப்பிலே மூன்றாவதாக தேவராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்கிறவனே சீசன். லூக்கா 9:60 படிங்க. அதற்கு இயேசு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுப்பா. எந்த சூழ்நிலை தெரியுமா? அவன் தகப்பே இறந்துட்டான். இந்த சீசன் தகப்பே இறந்துட்டான்யா, அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறான். இயேசு அதை அலோவ் பண்ணலை. பாருங்கள், இது கடினமாக, ரொம்ப இயேசுவை ரொம்ப கடினமாக சிலர் நினைக்க வேண்டியது மாதிரி ஆயிரும். அதை விட சுவிசேஷம் முக்கியம். மரித்தோர் செத்துட்டான், இன்னும் போய் நீ பிழைக்க வைக்க முடியாது. மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, சரீரத்தில் செத்தவனை ஆவியில் செத்தவன் போய் என்ன செய்யட்டும்? அடக்கம் பண்ணட்டும். அந்த அர்த்தம் தான். உயிர் உள்ள கொண்டு பேர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறாயின்னு நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் ஒரு ஊழியக்காரனை பற்றி நீங்கள் வாச்சிருப்பீங்களே, அது மாதிரி அநேகருக்கு உயிர்னா ரத்தம்னு அர்த்தம். எல்லாருக்கும் ரத்தம் இருந்தாவே உயிர் இருக்கும். ஆனால் அவன் ஆத்துமா செத்தது நிலைமையில் இருக்கும். அந்த ஆத்துமாவில் செத்தவன் சரீரத்தில் செத்தவனை போய் என்ன செய்யட்டும்? அடக்கம் பண்ணட்டும். நீ தேவராஜ்யத்தை ஊழியத்தை நீ பிரசங்கத்தை நிறுத்தாத, தேவராஜ்யத்தை பற்றி பேசு. நீங்கள் எவையா தேவராஜ்யத்தை பற்றி பேசுகிறான்? பரலோகத்தை பற்றி, நியாயத்தீர்ப்பை பற்றி எவன் பேசுகிறான்? சொல்லுங்க பார்ப்போம். எல்லா போதகர்களும் இன்றைக்கி கெட்டு நாசமாகி மகிமையில் நட்சத்திரங்களைப் போல மின்னக்கூடிய அநேக நட்சத்திரங்களை சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினாலே வாளால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் இழுத்து பூமியில் போட்ட மாதிரி இன்றைக்கி நட்சத்திர பேச்சாளர்கள், நட்சத்திர பாஸ்டர்கள், ஊழியர்கள் ஒரு காலத்தில் பிரகாசித்தவங்கள்லாம் இன்றைக்கி பூமிக்குரியவங்களாக போயிட்டான். புகையிலே பைத்தியம், மண்ணாசை பைத்தியம், பொன்னாசை பைத்தியம், நகையிலே பைத்தியம். அடியங்கப்பா, வானத்தில் மின்னிக்கிட்டு இருந்தான். ஒரு வாள் வந்து அவனை சுழட்டி கீழே பூமிக்குரியவனாக பாடிட்டான். ஐயா உடனே டையி, உடனே சிகா, உடனே கிராப் வெட்டி, உடனே கோட்டு டையி, உடனே மைனர் செங்கிலி மாறிட்டானே ஐயா தலையில். அந்த வாள் என்ன? அந்த வாளில் இப்போ என்ன சக்தி இருக்குன்னா என்ன? அந்த வாள் என்னன்னா, ஏசாயா 9:15 படிங்க. நான் சொல்கிறது வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் உள்ளது சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வாள், அந்த நட்சத்திரங்கள், அந்த வாளுன்னா என்ன? நட்சத்திரம் போல உள்ள பிரகாசிக்கிற ஊழியர்களை இழுத்து போடக்கூடிய அளவில் உள்ள அந்த வாள். அந்த வாள் எது? படிங்க. மூப்பனும் கனம் பொருந்தினவனே அவன் தான் தலை.
வாள் என்னது? பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். கல்யாணமே பண்ண மாட்டேன் ஆண்டவரை அழைச்சிருக்கான்னு ஒருத்தன் சொல்லிட்டு திரிஞ்சு ஒரு வெள்ளைக்காரி பொம்பளை 3 நாள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலாம், காலில் விழுந்துட்டான். கோட்டு மேலே கோட்டு, கோட்டு மேலே கோட்டு, கோட்டு மேலே கோட்டு, ஹிஹின்னு சிரிக்கிறது ஒரு உபதேசமாக அந்த அம்மா சொல்லி கொடுத்தது. தவறான உபதேசம். வாள் பிரகாசமாக இருக்கிற ஊழியர்களை கீழே தள்ளினது. எத்தனை பேரை சொல்கிறது? முதல்ல ஆரம்பத்தில் புரொட்டஸ்டாண்டு அந்த புரட்சி ஏற்படுத்தின மார்ட்டின் லூதரே அந்த தவறு பண்ணான். அவன் சாமியார், ஆர்சி சாமியார், கல்யாணமே கட்டக்கூடாதுன்னு டெடிகேட் பண்ணவன். உடனே ஒரு உபதேசத்துக்காக சத்தியத்துக்காக புரட்சி பண்ணால் சரி பரவாயில்ல. நீ கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு பிரதிஷ்டை பண்ண நீயே ஆர்சி கன்னிஸ்திரியவே கட்டினா ஜெர்மனியில். என்னடான்னு கேட்டால் புரட்சின்னு சொன்னான். அந்த அம்மா டெடிகேஷனையும் கெடுத்து இவன் டெடிகேஷனையும் கெடுத்து கல்யாணம் பண்ண தப்பு இல்லை, பண்ணக்கூடாதுன்னு பொருத்தனை பண்ணி அதை மீறி செய்கிறது தப்புன்னு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, டெடிகேட்டை நீ மீறி செய்கிறது தப்பு. இப்போ அந்த வகையில் பெர்க்மான் செய்யாமல் நான் பாராட்டுறேன். எத்தனையோ பேர் அவர் ஆட்டையை போட எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு ரொம்ப பேர் முயற்சி பண்ணாங்க. தப்பி கழுவுற மீன் நழுவுற மாதிரி அப்படியே போயிட்டாரு. அந்த வகையில் நான் பாராட்டுறேன். இன்னொரு வகையில் அவரை திருத்தி கொள்ள புத்தி சொல்கிறேன். எந்த வகைன்னா, தன்னை ஃபாதரு அப்பான்னு ஃபாதர் சொல்லுங்க. ஏன் அங்கேருந்து வந்துட்டீல, தேவ ஊழியக்காரன்னு சொல்லு, அப்படி சொல்லு, சுவிசேஷகர்னு சொல்லு. தந்தை பெர்க்மான்ஸ், தந்தை அப்பா. மத்தேயு 23:9 பூமியில் ஒருவரையும் பிதா என்று அழைக்காதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவர் உங்களுக்கு பிதாவாக இருக்காருன்னு ஆர்சிக்காரன் ஏற்றுக்கிற மாட்டான், அந்த சாமியார் ஏற்றுக்கிற மாட்டான். அதனால தானே வெளியே வந்த நீ. வந்துட்டு திரும்ப அதையே நான் செய்வேன்னா, மரியாதை வணக்கம் கூடாதுன்னு சொன்னியா? ஏன் விக்கிர ஆராதனை கூடாதுன்னு சொன்னியா? ஏன் சத்தியத்தை பேச உனக்கு துப்பு இருக்கா? ஒரு பாட்டு ஏதோ நல்ல பாடல்கள்லாம் இருக்குது, நான் எல்லாம் குறை சொல்லலை. ஒரு சில பாடல் சத்தியம் அவருக்கு இல்லாதனால, அவருக்கு நல்ல உபதேசம் பண்ண ஆள் இல்லாதனால ஒரு சில காரியங்களில் கொஞ்சம் புளித்தமாக முழு மாவையும் உப்பு பண்ணுறது மாதிரி, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன், ஏசப்பா என்னப்பா செய்யணும் நான் சொல்லுங்க நான் செஞ்சிடுறேன்னா, அவர் சொல்லாத மாதிரியும் இது வரைக்கும் ஏசு ஒன்றும் சொல்லாத மாதிரியும் இனிமேல் சொன்னால் அதை கேட்பாராம், கேட்டு செய்வாராம். ஐயா இது உபதேசம் ஆகுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார்ல சுவிசேஷத்தில், நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும்னு சொல்லி. யோவான் 12:48 உள்ளது உனக்கு தெரியல? சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி சொல்லிக்கிட்டு தெரியுறது வேறொரு இயேசுவாக இருக்கலாம். இப்போ தான் இயேசு பேசினார், நான் ஜெபம் பண்ணேன், இப்போ பேசினார், அவனை நம்பாதீங்க, அயோக்கி நாயாக இருப்பான். வசனத்தை சொல்லு, இந்த வசனம் இப்படி எழுதியிருக்கு, அது நிரவராது, அவன் நேர்மை. வசனம் இப்படி இருக்குது, இந்த வசனம் அடிப்படையில் நான் உணர்த்தப்பட்டேன், ஆவியான உணர்த்தினார், இப்படி சொல்லு, நீ நல்லவனாக இருந்தா. இப்போ தான் பேசினார், இப்போ இங்கே டீ குடித்தார், எனக்கு இந்த ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அவனை என்ன வச்சுட அடிக்க கள்ள நாய். அந்த மாதிரி ஆள்களை ரொம்ப, அதான் நாய்களை கொடுத்து எச்சரிக்கையால் பொல்லாத வேலையாட்கள் அவன் தான், ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி மாதிரி சொல்கிறவரை அயோக்கி நாயாக தான் இருப்பானே தவிர கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனை கூட நம்பிட்டு போயிடலாம். அடிக்கடி பேசுகிறார், இப்போ தான் பேசுகிறார், இவனை மட்டும் நம்பிடாதீங்க, டேஞ்சர். வசனம் தாயா பேசுவார், வசனத்தையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. லேலுயா, இந்த வசனம் தான் கால்களுக்கு தெய்வம், பாதைக்கு வெளிச்சம். இந்த வசனம் தான் நம்மளை நியாயந்திருக்கிறது. நான் சொன்ன வசனமே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழியாதுன்னு சொல்கிறாரு. அந்த ஒழியாத வார்த்தையை சொல்லு. இதை துப்பு இல்லாமல் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் நல்ல பிள்ளையாவே நீ ஆகிக்கிட்டு இருக்க, தேவங்கிட்ட போய் மாட்டிடுவேன். ஏய், உனக்கு எதுக்கு நான் அழைச்சேன்? சத்தியத்தை சொல்லத்தானே, பிரசங்கம் பண்ண தானே அழைச்சேன். என்னைக்காவது ஏசு பாட்டு பாடிக்கிட்டு தெரிஞ்சாலா? சீசர்கள் கும்பாங்குத்து ஆடி நடனம் ஆடினாலா? அவர் செஞ்சதாயா கோல் மாடல்னு ஜான் ஜெவராஜ் சொல்கிறான் ஒரு பேட்டியில். அவர் தான் எனக்கு முன்னோடி தகப்பேன் பெர்க்மான் சார். அவர் சக்திக்கு அளவில் ஆடினார். இவன் இலவட்டமில்ல, கும்பாங்குத்து குத்துனோடனும் இவன் ரவுண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்.
இப்போ இடையன் பிரபான்னு சொல்லி ஒருத்தன் இப்போ ஆட ஆரம்பிச்சு தான் கலராக ட்ரெஸ் பண்ண கண்ணாடி கோமாளி மாதிரி கண்ணாடியை போட்டுக்கிட்டு 200 கோடி வேணுமா அவனுக்கு, இன்னொருத்தன் முட்டு கொடுக்குறான். 200 கோடி உண்மைதான், கர்த்தர் என்கிட்டையும் சொன்னார். ஏய் உங்ககிட்ட 200 கோடி கொடுக்க சொல்லி கர்த்தர் சொல்லுவாரா? அப்படி சொன்னாது வேறொரு இயேசுவாக தான் இருக்கணுமே தவிர ஒரிஜினல் இயேசு அப்படி சொல்லலை. ஐஸ்வர்யவான்களே ஐயோன்னு சொன்னவர் உனக்கு 200 கோடி கொடுன்னு சொல்லுவார் ஐயா. இந்த ஒரிஜினல் இயேசு பைபிளில் இருக்கு, சத்தியத்தில் இருக்கு. உன்கிட்ட பேசுறது வேறொரு இயேசு, நீ சொல்ற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம். உங்கள் துக்கம் பாருங்க, மனப்பாடமாக சொல்றீங்க. யோவான் 16:20 கொட்டையில போட்டு பெரிய பேனரை போட்டு பேசுகிறானே ஒருத்தன், அடிக்கடி அதுக்காகவே கூட்டம் கூடுது. இவன் அந்த வசனத்தை விலைக்கு சொல்கிறான். ஐயா துக்கத்தில் 2 விதமான துக்கம் இருக்கு. 2 கொரிந்தியர் 7:10 படிங்க. 2 கொரிந்தியர் 7:10 டக்குன்னு எடுத்து படிங்க. இந்த கடைசி நாளாக இருப்பதுனால சத்தியத்தை நல்லா சொல்லிட்டு போகணும். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். 2 துக்கம் இருக்கு. தேவனுக்கேற்ற துக்கம் வேற, லௌகிக துக்கம் வேற. லௌகிகனா உலக துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் என்பது ரட்சிப்புக்கு ஏதுவாக, ஐயோ நான் இன்னும் ரட்சிக்கப்படலையே, மனம் திரும்பலையே, இன்னும் அபிஷேகம் பெறலையே, இன்னும் சத்தியத்தை அறிகிற அறிவில் இன்னும் விருத்தி அடையலையே, 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதுன்னு சொன்னாரே, அப்படி நான் ஜெபிக்க முடியலையே. தேவனுக்குரிய கவலை துக்கம் உங்ககிட்ட இருந்தால் தான் அது ரட்சிப்பாக முடியும். அதுதான் இயேசு சொன்னாரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லி சீசர்களுக்கு சொன்னார். ஏன் சொன்னார்னா, இயேசு சொல்லிட்டாரு, நான் உங்களை விட்டு போகிறேன். அதில் நீங்கள் 16 யோவான் 16:4 சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, நான் உங்களை விட்டு போகிறேன், அதனால் உங்கள் இருதயம் துக்கமாக இருக்கு, திரும்ப நான் உங்களை பார்ப்பேன், அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாக. அந்த அர்த்தத்துக்கு தான் இயேசுவை பற்றி சொன்னார். என்னை நீங்கள் காணாமல் நான் போகிறேன்னு சொன்னதுனால உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறார். ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பவதியாக இருக்கும்போது அலறா. பிள்ளை பெற்ற உடனே நமக்கு ஒரு வாரிசு பிறந்துட்டான்னு அந்த பிள்ளையை பார்த்து அந்த துக்கத்தை இனிமேல் நினைக்க மாட்டான். அதுபோல் என்னையை கொஞ்சம் காணாமல் இருக்கீங்க, திரும்ப என்னை பார்ப்பீங்க, அப்பொழுது உங்கள் துக்கம். இதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் வகுத்து ஒளியை நீக்குவார், உன்னுடைய கடனை அழைப்பார், உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்வும், உன்னுடைய இடங்கள் விற்கப்படும், உன்னுடைய வட்டி காரியம்லாம் அடைக்கப்படும். எல்லாம் லௌகிக கவலையே தான் மக்கள் வர்றாங்க. இப்போ இத்தனை கூட்டம் அடேங்கப்பா லட்சக்கணக்கில் இப்போ இன்றைக்கி பாருங்கள், சத்தியம் கேட்குறது சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு அற்புதம் கூட்டம். இந்த மாதிரி ஒரு மோகன் சீர்ராசர்ஸ் வந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு ஒரு போர்டு போட்டாச்சுன்னா அடேங்கப்பா இந்த இடமெல்லாம் பிடிக்காது, கிரவுண்டு தான் பிடிக்கணும். அவன் வர்றவன் முழுவதும் எந்த துக்கத்தில் வர்றான்னு நீங்கள் கேளுங்க, லிஸ்ட் எடுங்க பார்ப்போம். தேவனை கேட்ட துக்கத்தில் வர்றேன்னு நான் சொல்லுவான். எவனையாவது ஒரு ஆள் சொன்னாலும் போதும். எல்லாம் லௌகிக உலக துக்கம்தான். அது மரணத்தில் முடியும்னு வெளியே 2 கொரிந்தியர் 7:10 உள்ளது சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு போய் சொல்கிறானே, இது ஒரு சுவிசேஷரா? வேறொரு சுவிசேஷம் இல்லை பேசுகிறான். இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ஆவி வேறொரு ஆவி இல்லை. ஏன் அவன் பொருள் சொல்கிறப்ப ஒரு இயேசு வேறொரு இயேசு இல்லை. இதுதானே வஞ்சனை, இதானே ஏமாத்து. எவனுக்கு அது தெரியுது? ஆகவே மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு. லேலுயா. மத்தேயு 10:7 சீசர்களை பயிற்சி ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாரு படிங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்க. இயேசு அப்படித்தான் பிரசங்கம் பண்ணார். முத மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அவர் என்ன பேசினாரோ அதைத்தான் உங்களை பேச சொல்கிறாரு, சீசர்களை பேச சொல்கிறாரு. அவன் தாயா சீசன். அவர் சொல்கிறது ஒன்று, நீ செய்கிறது ஒன்றுன்னா நீ சீசனா? நீ கள்ள சீசன், ஏமாத்துறவன், பொய் பேசுகிறவன். நீ பரலோகத்துக்கு போக முடியும். இங்கே வேணால் உன் கதையை நடக்கலாம், பரலோகத்துக்கு போய் மாட்டிக்கிடுவேன்.
ஒரு காலம் நீ உங்களை அறியேன் அக்கிரம செய்கார அகன்று போங்கன்னு சொல்லும்போது அவன் கத்துவான், உமது நாமத்தினாலே பிசாசில் விரட்டணும், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே அடியேக அற்புதங்கள் அடியேங்கப்பா. ஒரு காலம் எனக்கு தெரியாதுன்னே சொல்லி அன்னைக்கு நொந்து நூலாகி வேதனைப்படுறதை விட இந்த யூடியூப் மூலமாக கேட்டு இன்றைக்கி திருந்திட்டா உனக்கு லாபம். நீ வஞ்சாலும் சரி திட்டினாலும் சரி, நீ அடுத்த முறை என்னைய நீ மதிக்காமல் நீ கூப்பிடாமல் போனாலும் சரி, உன் மேலே உள்ள பாசத்தில் அன்பில் சொல்கிறேன். இதை யூடியூப் வழியாக கேட்குற தேவ ஊழியர்களே கிறிஸ்தவங்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்கிறது தேவனுக்கேற்ற துக்கமே தவிர உலக துக்கம் லௌகிக துக்கம் அல்ல. அது மரணத்தில் முடிஞ்சிடும். ஜாக்கிரதை, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறவங்களை பின்னாடி நம்பி போயிடாதீங்க. கலாத்தியர் 1 8-9 நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்கிறேன்னு திரும்ப 9ஆம் வசனத்தில் திரும்ப சொல்கிறான். அப்போஸ்தலர்களே மாற்றி சொன்னாலும் கூட அது அவங்களுக்கு சாபம் என்று சொல்கிறான். வேறு சுவிசேஷம் இல்லை. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்தத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றி உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு 2 கொரிந்தியர் 11:3 4ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த 4ஆம் வசனத்தில் தான் வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவின்னு அங்கே போட்டிருக்கு. 500 ரூபா நோட்டில் கள்ள நோட்டு இல்லையா? கண்டுபிடிங்க. இன்றைக்கி தடி எடுத்தவளா தண்டை எல்லாம் சுவிசேஷ ஊழியக்காரன்னா எல்லாத்தையும் நம்பிடவா? எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. எப்படி செக் பண்ணது? கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனி இருக்கா? கிரியை இருக்கா? தேவனுக்கேற்ற கிரியை, இயேசுக்குரிய கிரியை, அப்போஸ்தலருடைய கிரியைகள் இருக்கா? செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிப்பா. அதை விட உனக்கு என்ன வேலை? எந்திரி உட்காருனா உட்காரு, கிரு சுற்றுனா சுற்று, இந்த பாம்பில் கையெழுத்து போடு. நீ என்னை தற்கூரி நாயா? நீயே வெள்ளத்தால் உங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து போடுறனா போடுவியா? 1000 கேள்வி கேட்குற. அதே மாதிரி நீ கேள்வி கேளு. என்ன ஏது ஏன் கேளு. ஏவாள் கேட்காதனால வஞ்சிக்கப்பட்டா? நீ கேளு பொழைச்சிக்கிருவ. லேலுவியா. ஆகவே இன்னைக்கு உள்ளவன் தேவராஜ்யத்தை பேசாமல், பரலோகத்தை பற்றி பேசாமல், மறுமை பற்றி பேசாமல், நியாயத்தீர்ப்பை பற்றி பேசாமல், இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ஜீவனை பற்றி பேசாமல் உலகத்துக்கு அடுத்த லௌகிக காரியங்களையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவனும் நாசமாக போவான். கேட்கக்கூடியவங்களும் கூடனுக்கு வழி கேட்டினா 2 பேரும் கூலியில் தான் விழுவாங்க. ஜாக்கிரதை. 4வது பாயிண்ட்டு, இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் யார் என்ற தலைப்பிலே 4வது பாயிண்ட்டு, தன் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுகிறவனே உண்மை சீசன். மத்தேயு 16:24 இயேசு அடையாளங்கள் சொல்கிறார். இயேசுவை பின்பற்றக்கூடிய சீசர்கள் எப்படி இருக்கணும்னு அடையாளம் சொல்கிறார். படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, கட்டாயப்படுத்தலை, கட்டாயமாக பின்பற்றுங்கப்பா, வேறு வழி இல்லைப்பான்னு சொல்லலை. பின்பற்ற உனக்கு விருப்பம் இருக்கா? விருப்பம் இருந்தால் முதல் பாயிண்ட்டு தன்னைத்தானே வெறுக்கணும். முதல் பாயிண்ட்டு தன்னைத்தானே வெறுத்தானா இல்லையான்னு சொல்லி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆள் பாதி ஆடப்பாதி. அவனை நல்லா குறுண்டு அவன் நட உட, அவன் பேச்சு ஸ்டைல், அவன் ட்ரெஸ்ஸு, அவன் செருப்பு, அவனுடைய ஆடம்பரம் எல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு பெரிய பங்களா வீட்டில் ஊழியக்காரங்களை பார்க்க போனாங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்குது அந்த வீடு. எல்லாம் ஏசி, உள்ளேயே நீச்சல் குளம், மேலே ஹெலிகாப்டர் இறங்குற அளவில் அவ்வளோ கிரவுண்டு மேலே. பயந்துட்டாங்களாம் ஊழியக்காரங்க. ஐயோப்பா, இப்படி ஒரு பாஸ்டரா, பரலோகம் கூட தோற்றுரும் போல் இருக்கேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த உதவி ஊழியக்காரன் சொன்னானா, எங்கள் ஊழியக்காரன் பரலோகத்துக்கு போக நிச்சயம் இல்லாததுனாலே இந்த உலகத்தையே பரலோகம் மாதிரி ஆக்க அவர் தீர்மானம் பண்ணிட்டார். தெரிஞ்சிருச்சான் அவனுக்கு பரலோகம் போக முடியாதுன்னு தெரிஞ்சதுனால இங்கேயே அனுபவிச்சிருவோம்டான்னு சொல்லி
சொகுசு வாழ்க்கையே எங்கள் ஊழியக்காரன் செய்கிறான்னு அவன் உதவி போதவர் சாட்சி கொடுக்குறான். நடந்த சம்பவம் இப்போ இருக்குது, மதுரையில் இருக்குது. செழிப்பு உபதேசம் பேசுகிற சபை. ஒரு காலத்தில் தியாகமாக வாழ்ந்தவங்க தான். ஏசிவி நாமம் இனி அப்படி பாட்டு பாடினவர் தான். இன்னைக்கு செழிப்பு உபதேசத்தில் அவர் டை என்ன கோட்டு என்ன அடி எங்கப்பா, கோட்டு மேலே கோட்டு, கோட்டு மேலே கோட்டு, கோட்டு மேலே கோட்டு. ஆள் பாதி ஆட பாதியா? ஒருத்தன் கோமாளி மாதிரி ஒருத்தன் இருக்கான்னா, இங்கிட்டிருந்து ஒரு கலரு, இங்கிட்டிருந்து ஒரு கலரு, நடுவில் ஒரு குரங்காட்டி மாதிரி ஒரு சட்டை, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சட்டை வெளியே தெரிகிற மாதிரி, உள்ளெல்லாம் பப்புங்க போடுறான்ல, இந்த மாதிரி போட்டு உடம்பெல்லாம் இந்த மாதிரி இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பான் போட்டிருக்கு மையில். இவன் ஒரு பாஸ்டர்னா எப்படி நம்ப முடியும்? கோமாளியை விட கேவலமானவன். ஒரு ஜென்டில்மேனாவது நல்லா ட்ரெஸ் பண்ணுவான். ஒரு ஊழியக்காரன் நட உடையில் ட்ரெஸ்ஸில் பார்க்கலையா? மை அடிக்கிறியா எதுக்குடா? டை அடிக்கிறியா எதுக்கு? இன்னைக்குள்ள ஊழியக்காரன் டை அடிக்காதவன் அது ஒரு பெரிய குற்றமோ பாவமோன்னு நான் சொல்ல வரல. ஏன் அடிக்கிற ராஜா? உனக்கு என்ன அது என்ன தேவை என்ன? அப்போ எப்படியோ உன் இளமையை காட்டணும், வயசு குறைச்சி காட்டணும், நரமுடியை மறைக்கணும். யாருக்காக எதுக்காக செய்கிற? ஏதோ ஒன்று இருக்க உங்ககிட்ட. மையில் மீசை மையில் போடுறது, மை வரைகிறது. எப்படிடா உன்னைய ஒட்டுமுடி வைக்கிறாயா மொட்டை தலைக்காரன்? ஒட்டு தலையை கேட்குறான். தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கவனிங்க. இவன் தன்னைத்தானே வெறுக்கிற மூஞ்சியா? அவன் மூஞ்சியா பாரு. உடம்பெல்லாம் பட்டனா ஒரு சட்டை ஒருத்தன் மெட்ராஸில் போடுறான். உடம்பெல்லாம் மினு 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 பட்டன். இங்கிட்டு 4 பட்டம், இங்கே 4 பட்டம், இங்கே 4 பட்டு. எங்கப்பா அதை வச்சாது உனக்கு அறிவு இல்லை உனக்கு? நீ நல்லவனாக இருந்தால் தானே அதை பார்த்து நீ புரிஞ்சுக்கிடுவ. நீ அவனை மாதிரி குத்துனவனை கும்பாங்குத்து ஆடுறவனுக்கு உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? ஞானமுள்ள மனம் அதில் விளங்கும். அல்லேலூயா. ஏன் ஒட்டுமுடி உனக்கு? ஒரு முடிக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாயா காசு, காணிக்க காசு எடுத்து. அதனால ஆள் பாதி ஆடப்பாதி. தன்னைத்தானே வெறுக்கிற மூஞ்சியா? அவன் ட்ரெஸ்ஸை பாரு, அவன் உடையப்பார். ஐயாவுடைய நட உடைய நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கார்? காலையில் எப்படி வந்தார், இப்போ எப்படி வந்தார்? சாதாரணமாக இயற்கையாக. சில ஆளுங்க டெடிகேட் பண்ணிட்டேன், ஒயிட்டு தான் போடுவேன், எல்லாம் வெள்ளையோட ஆய்வு சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பேன்னு சிலர். அது ஒரு பிரதிஷ்டைன்னு சொல்லுவான். அவனை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையில் சொல்கிறாரு. இப்போ நான் ஒயிட்டு நூல் போடுறதுனால, மீசை எடுக்கிறதுனால நாகர்கோவிலில் என் பேர் பரிசுத்தவான். மீசை எடுத்துட்டேன்ல, மொட்டை தலையாக இருந்து ஒயிட்டு ஜிப்பா போட்டாச்சுன்னா அடியேங்கப்பா அவன் தாயா பரிசுத்தவான். நாகர்கோவில் கன்னியாகுமரி முழுவதும் அப்படி தான் சொல்கிறான். சத்தியத்துக்காக உபதேசத்துக்காக அவன் நடத்த கிரிகள் எவனும் பார்க்குறதில்ல. பிரம்மகுமாரிகள்னு ஒரு கூட்டம் இருக்குது. நம்மளை விட அதிகமாக ட்ரெஸ் பண்ணுறான். ஒயிட்டு அட்டி நம்மளாம் தோற்றுருவோம். அவன் பரிசுத்தவான். அப்போ ட்ரெஸ்ஸை வச்சு, ஆடையை வச்சு, உடையை வச்சு முழுசாக நிதானிக்க முடியாது. கிரிகள் இருக்கா? அதுக்காக கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க நான் சொல்ல வரல. கட்டமாக போடு அப்படி சொல்ல வரல. ஒரு தகுதி. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளையை அனுப்பும்போது ஸ்கூலுக்குரிய யூனிஃபார்ம் இருக்குல்ல, யூனிஃபார்ம் போட்டதுனால அந்த பிள்ளை பாஸ் ஆகிடும் அந்த அர்த்தமா? நல்ல மார்க் எடுக்கும் போல் இருக்குது அந்த அர்த்தமா? அந்த ஸ்கூலுக்குள்ளே அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு அடையாளம் அந்த யூனிஃபார்ம். அதுபோல் நீ போலீஸாக இருந்தால் போலீஸில் போகிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஏன் நீ வக்கீலாக இருந்தால் வக்கீலாக போகிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஏன் நீ டாக்டராக இருந்தால் டாக்டர் போகிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. விசுவாசியாக இருந்தால் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அதுதான் வெள்ளங்கி. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெள்ளங்கி தருவேன்னு சொன்னாரே, அந்த அடையாளத்தை போடுறாஜா. அதனால பரிசுத்தவான் அந்த அர்த்தத்துக்கு போயிடாத. அது ஒரு அடையாளம், அது ஒரு யூனிஃபார்ம் போடு. உள்ளும் புறமும் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்குள்ள மூஞ்சி முகர்களை, இன்றைக்குள்ள போதகளை பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. தன்னைத்தானே அவன் வெறுக்கலை, தன் ஜீவனையும் வெறுக்கலை. அந்த வசனத்தை அப்படியே படிங்கம்மா. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு சீசர்கள் எல்லாரையும் பார்த்து, ஒருவன் என்னை உண்மையிலேயே பின்பற்ற நினைச்சா முதல் பாயிண்ட் தன்னைத்தானே வெறுக்கணும்,
அவர் சிலுவையை சுமக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது. சிலுவைன்னா பாடு, உனக்குன்னு பாடு. கண்டிப்பாக ஒரு மனுஷன் மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும், கஷ்டம் துன்பங்கள் மனுஷனுக்கு இல்லாமல் இருக்காது. அந்த சிலுவையோட கூட எடுத்துக்கொண்டு இதுதான்யா சீசனுக்குரிய அடையாளம். லேலுயா. கஷ்டமே இல்லை, துன்பமே இல்லைன்னா நீ இங்கே வாழ முடியாது. நீ இயேசுவை பின்பற்றுறதுக்கு அர்த்தமே இல்லை. 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்க. அப்போஸ்தலர் 14:22 நம்ம அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு அப்போஸ்தலர் திடப்படுத்தி சொன்னாங்க. ஒடுக்கமும் இடுக்கமான வழியில் போ, நித்திய ஜீவன் அங்கே தான் இருக்குது, அங்கே போங்கன்னு சொல்லி இயேசு சொன்னார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு இயேசு சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதெல்லாம் தெரியாதா? சொகுசு வாழ்க்கை, கும்பாங்குத்து நடனம், எல்லாம் ஏசியில் ஓசியாக உட்காந்துக்கிட்டு தின்னு கொழுத்துக்கிட்டு இருக்கிறது சீசனுக்கு அர்த்தம் இல்லை. இத்தனை அடையாளங்கள் அவங்ககிட்ட இருக்கான்னு பாரு. 5ஆவதாக சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் யாரு? அவர்கள் உண்மையான கிறிஸ்தவனே சீசன். 5வது பாயிண்ட். அப்போஸ்தலர் 11:26 அந்தியோகியா சபையில் சீசர்களுக்கு முத என்ன பேர்? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. சீசர்களுக்கு தான் அந்த பேர் கிறிஸ்தவன் பேர். ஆகவே இன்னைக்கு தண்ணி அடிக்கிறானே கிறிஸ்தவன், சாதி வித்தியாசம் பார்க்குறானே அவன் கிறிஸ்தவனா, ஏன் இப்படி பேசுகிறானே அவன் கிறிஸ்தவனான்னா அவன் போலி கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் முழுவதும் பேர் வச்சுட்டா கிறிஸ்தவன் ஆயிடுவானா? தேனுன்னு ஒன்று எழுதி நக்குனா இனிக்குமா? தர்மராஜன் பேர் வச்சா அவன் ரொம்ப தான தர்மம் கோடை வள்ளல்னு சொல்ல முடியுமா? உடம்பெல்லாம் நோய், அவன் பேர் ஆரோக்கியராஜ். அதனால பேரை வச்சோ ஒருத்தனை கணிக்கக்கூடாது. எத்தனையோ கிறிஸ்தவன் பேர் இன்றைக்கி உலகத்திலே 90% கிறிஸ்தவன் தான். அதனால் அவன் பரிசுத்தவானா, நீதிமானா, அவன் நல்லவனா? 1 பேதுரு 4:16 படிங்க. கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் என்ன? 1 பேதுரு 4:16 சேதி முடிக்க போகிறேன். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால், அவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால பாடுபட்டா அவன் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. அதிநிமித்த தேவனை மகிமைப்படுத்தணும். அதில் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்நிய காரியத்தில் ஈடுபடுறவன் கிறிஸ்தவன் கிடையாது. அதில் பாருங்கள் 15 மேலே. அதாவது கிறிஸ்தவங்களில் ஒருத்தனாவது கொலைபாதகனாவது திருடுறான். ஐயா செருப்பை திருடுறான். ஒரு ஊழியர் கூட்டத்தில் நான் என் செருப்பை ஒருத்தன் ரகசியமாக காலை விடுறான் பார்த்துட்டேன். ஒரு ஊழியக்காரன் கூட்டத்தில் செருப்பை திருடுறான். ஐயா திருட பொல்லாங்கு செய்தவனாது பாயிண்ட். அந்நிய காரியங்களில் தேவ காரியங்களில் ஒருத்தன் பாடுபட்டா பாக்கிவான். அந்நிய காரியங்களில் ஒருத்தன் சிக்கி பாடுபட்டா இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. இருக்க கடவானா கூடாது. அப்போ கிறிஸ்தவன் 16ஆம் வசனத்தில் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் அவதான் அதனால பாடுபட்டா. அல்லேலூயா. கிறிஸ்தவன் சொல்கிறது மதம் அல்ல, அது ஒரு ஜாதி அல்ல, அவர் உடையவர்கள்னு அர்த்தம். அவர் நான் மதுரக்காரன்னு என்னை சொல்கிறீங்க. அதுபோல் இயேசுவிக்குரிய கிராமங்களில் ஊழியம் செய்யும்போது இந்த இயேசுக்காரங்க போகிறாங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க இந்த இயேசுக்காரங்க போகிறாங்க, இயேசு போகிறாருன்னே சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா கிராமங்களில்? அதுபோல் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். ஏன் இயேசு உடையவர்கள் ஏன் சொல்லலை? இயேசு கிறிஸ்துன்னு தானே பேர். ஏன் இயேசுன்னு சொல்லலை, கிறிஸ்துன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவன்னு அர்த்தம். மத்தேயு 1:21. அந்த கெதி உங்களுக்கு வேண்டாம், பாவத்தை போக்க வேணாம், உங்களால் முடியாது. 2வது கிறிஸ்துன்னு இருக்குல்ல, அதுதான் அந்த பேரை நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்கிறார். ஏன்? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. எனக்குள்ள அபிஷேகம் என்னுடைய மக்களுக்கும் உண்டு, என் சீசர்களுக்கும் உண்டு. அந்த அர்த்தம் தான்.
அந்த உண்மையான சீசன், உண்மையான கிறிஸ்தவங்கிட்ட ஜாதி இருக்காது, மதம் இருக்காது, ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, பொய் இருக்காது, பிராட் இருக்காது. இன்றைக்கி சொல்கிற மாம்ச இச்சைகள் உலகத்தில் எதையும் இருக்காது. செக் பண்ணிக்க. என்னை குறித்து அவதூறு பண்ணலாம். நான் எத்தனைப்பட்டாலும் என் ஊரில் வந்து கேளு. சமயநல்லூர், சத்தியமூர்த்தி நகர், மதுரை மாவட்டம். என் ஜனங்கக்கிட்ட, இந்துக்கள்கிட்ட கேளுயா. ஊழியக்காரங்கிட்ட கேட்காத, போரான் பிடிச்சவன். பொதுமக்கள்கிட்ட கேளு, இந்துக்கள்கிட்ட கேளு, என்னுடைய மக்கள்கிட்ட கேளு, மதுரை மாவட்டத்தில் எல்லா ஊழியர்கிட்டையும் கேளு. இந்த பால்முருகேசு எப்படிப்பட்டவர், எவ்வளவோ பாடு, எவ்வளவோ கஷ்டம். கண்ணார பார்ப்பதும் போய், காதால் கேட்குறதும் போய், தீர விசாரிக்கிறது தான் மெய். என்னுடைய வரலாறுலாம் ஒரு புஸ்தகமாக எழுதி ஐயா கிட்ட கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நம்பலைன்னா நீ என்ன செய்ய முடியும்? கர்த்தர் பார்க்குறாரு. போ, எல்லாத்துலேயும் நான் உண்மையாக இருக்கேன். சட்டமா, கிறிஸ்தவ சட்டமா, ஏன் மனச்சாட்சியா, ஏன் ஊர் உலகமா, எல்லா காரியங்களையும் நான் தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு உண்மை உள்ள ஊழியக்காரன் என்பதற்கு என் மனச்சாட்சி சாட்சி கொடுக்குது. பலிபீடத்திலிருந்து உண்மையை சொல்கிறேன். அதனால் நான் நீதிமான் ஆகுறதில்லை. இன்னும் கடந்து போக வேண்டியது நிறையா இருக்குது. வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் 10 கோடியை கொடுத்து என்னை ஆட்டையை போட்டால் நான் என்ன செய்ய முடியும்? உபதேசத்தை மாற்றியான்னா என்ன செய்ய முடியும்? பிசாசி அப்படி கொண்டு வருவான். அந்த நேரத்தில் இந்த பால்முருகேசனை பார்க்கணும். கோடிகள் குவிந்தாலும் கோமனை மறக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஐயா, உலகத்தான். நம்ம அப்படி மாறலாமா? பணம் வந்த உடனே அப்படியே பல்ட்டி அடிக்கிறானே ஐயா பணத்துக்காக. உலகத்தான் சொல்கிறான். எங்கள் மதுரை சோமு தான் பாடுறாரு. கோடிகள் குடிந்தாலும். இந்த மருதமலை உங்கள்கிட்ட தான் இருக்குது. பாடினவர் எங்கள் ஊர். இருக்கிறது உங்கள் ஊர். அவங்ககிட்ட இருக்கிற எண்ணம் நமக்கு இருக்கா? உடம்பெல்லாம் நோட்டாக போடுறாயா. 17 லட்சம் இந்த பிள்ளையார் சதுரத்துக்கு 17 லட்சம் நோட்டாக தொகை போடுறான். ஒரு மனுஷனுக்கு, ஒரு பொம்பளைக்கு முடிதான் அழகு. அந்த முடியே மொட்டை எடுக்கிறான் ஐயா. நீங்கள் செய்வீங்களா? அப்படி தீயில ஓடுவீங்களா? உடம்பு அப்படி குத்திக்கிடுவீங்களா? நாக்க குத்துவீங்களா? தப்பு தான். ஆனால் வைராக்கியமாக செய்கிறானே, செய்வீங்களான்னு தான் கேட்குறேன். நீ அப்படியெல்லாம் உன்னைய குத்த சொல்லலை, உன்னைய அக்கினியில் நடக்க சொல்லலை. அவர் சொல்கிறபடி செய்யுங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. லேலுயா. மரியாள் அம்மாவை நேசிக்கிறது உண்மையானா? மரியாள் அம்மா கானாவூர் கல்யாணத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வாங்கலான்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. நீ பூண்டி மாதா, ஆரோக்கிய மாதா, நீ வேளாங்கண்ணி தாய், இப்போ கொடியேற்றி அடேங்கப்பா கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டம். மரியாதை கனம் பண்ணு, மரியாளுடைய வார்த்தையை கேட்டால் ஏசு சொல்கிறத நீ கேட்டிருப்ப. அந்த அம்மா அப்படி சொல்லிச்சு. ஏசு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்கப்பா. அந்த அம்மா மேலே குற்றம் சொல்லலை, நல்லவங்க பாவம். ஞாயிற்றுப்பு நாளில் அந்த அம்மா குற்றம் சொல்லும். உன்னை கெடா வெட்ட சொன்னா, பொங்க வைக்க சொல்லணும்னா, உன்னை சேவலாக இருக்க சொல்லணும்னா, மொட்டை எடுக்க சொன்னா, உன்னைய எவன்டா உன்னைய செய்ய சொன்னேன்? அவர் சொல்கிறபடி செய்யுங்களான்னு சொன்னால் அது செய்யாமல் மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களை நான் தான் சொல்லி சொன்னால் அந்த அம்மாவே வைய போகுது, குற்றப்படுத்த போகுது. ஏசு அதான் சொன்னார். நீ நம்புகிற மோசேயே உன்னை குற்றப்படுத்துவான். அவன் என்னை பற்றி எழுதியிருக்கான். நீ அதை கீழ்ப்படியில், அதை நீ நம்பலை. மோசேன்னு சொல்கிறான். அவன் தான் உன்னை குற்றப்படுத்த போகிறான் தீர்ப்பு நாள்லன்னு ஏசு சொன்ன மாதிரி நீங்கள் மரியாள் அம்மாவை பின்பற்றக்கூடியவங்க மரியாள் அம்மாவே குற்றப்படுத்த போகிறாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் யார் என்ற அந்த தலைப்பில் உண்மையான கிறிஸ்தவனே இயேசுவின் சீசன், போலி கிறிஸ்தவன் அல்ல என்பதை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் யார் என்ற அந்த கேள்விக்கு 5 பாயிண்ட். 1, இயேசுவினிடத்தில் வந்து முடிவு வரைந்த நிலைச்சி நிற்கிறவன் சீசே 1. 2வது, குருவுக்கு மேற்பட்ட சீசனா இல்லாதவன் சீசே. 3வதாக, தேவராஜ்யத்தை பற்றியே பிரசங்கிக்கிறவன் உண்மையான சீசன். 4வது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் இயேசுவை பின்பற்றுகிறவன் உண்மையான சீசன். 5வதாக, உண்மையான கிறிஸ்தவன். லேலுயா. இந்த 5 காரியத்தை நிறைவு செய்து இந்த 31ஆம் தேதியில் முடிக்கிறேன். மீதியான வேலையை தலை போதகர் ஐயாக்கிட்ட கொடுக்குறேன். அவர் சில வார்த்தைகளை சொல்லி ஜோபிச்சு முடிக்கும்படி அன்போடு வேண்டுகிறேன்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே நல்ல ஒரு த்ரில்லிங்கான சத்தியத்தை கேட்டோம். நல்ல ஃப்ளோயிங்காக பாஸ்டருக்கு வந்துச்சு தேவ செய்தி. அந்த அபிஷேகம், ஆவியானவர் நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவருடைய அசைவை நம்ம கண்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உண்மையான கிறிஸ்தவன் யார், உண்மையான சீஷன் யார் என்பதை தெளிவாக கர்த்தருடைய கிருபையினால் வசனத்தின் அடிப்படையில் கேட்டோம். ஸ்தோத்திரம். இது சத்தியம். இது என்னது? இது உபதேசம். இது என்னது? உபதேசம். இதை கேட்க 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 நமக்கு விடுதலையும் மாற்றமும் உண்டாகணும். இதை கேட்டு மாறாவிட்டால் அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க நீங்க? திமிருன்னு பேர். என்ன பேர்? ஹலோ, திமிர். அப்போ திமிரை ஒன்றும் பண்ண முடியாது, அது ஆண்டவரை அடக்குனாதான். ஆனால் நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா ஆசீர்வாதம் பனி போல வந்து இறங்கும். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். வருகிற 9வது மாதம் இன்னும் சில மணித்துளிகள் காத்திருக்கிறது. அதிகாலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார். அருமையான பாஸ்டர் அப்போஸ்தலர் பால் முருகேஷ் அவர்களுக்காக ஜெபியுங்கள். இது போன்ற சத்தியங்கள் உலகமெங்கும் போக வேண்டும். வெறும் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் கிறிஸ்டியன் அசம்பிளிக்கு மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்திலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் இந்த சத்தியம் பரவ வேண்டும். இந்த சத்தியத்தை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும், சீஷர் கூட்டம். அந்த சீஷர் கூட்டத்தில் நம்மவும் இணைந்து செயல்பட வேண்டும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். வேதத்தை படியுங்கள், நேசியுங்கள், விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். அப்படி எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக பிதாவே, இந்த நல்ல ராத்திரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரை நீர் அழைத்து வந்து இந்த 3 நாட்கள் அவரை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். கட்டுக்கதைகளுக்கு எங்கள் செவிகளை சாய்க்காமல் ஜீவனுள்ள வசனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை தருகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மையாய் உம்மை பின்பற்றி ஒரு உண்மையுள்ள சீஷனாக, குருவை பின்பற்றுகிற சீஷனாக, குருவை போல நாங்கள் மாற வேண்டும் என்ற விருப்பத்தோடு செயல்படுகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். 5 குறிப்புகளையும் நாங்கள் சொந்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆவியானவர் இந்த வசனங்கள் மூலம் எங்களோடு பேசி எங்களை தூய்மையாக்கும், எங்களை உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் ஆழமாய் வேரூன்றி நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களிடத்தில் நீர் எதிர்பார்க்கின்ற கனி உள்ள வாழ்வு ஆண்டவரே வெளிப்படும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடுறீங்களா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆர்த்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமென். அவர் நாமத்தை ஸ்தோத்திரி.